இன்னைக்கு கச்சத்தீவு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் எடுத்த பிறகு மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கா தெரியலையா? மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. இதை மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த ஒரு அமைச்சர் சொல்றாங்க, இந்த ஆர்டிஐ ரெக்கார்டே ஃப்ராடு. பாருங்க, இந்த அளவுக்கு படிச்சவங்க அவங்க எல்லாம் ஆர்டிஐ அண்ணாமலையே நைட் உட்காந்து 2 மணிக்கு டைப் படிச்சு அதை வெளியே ஜெராக்ஸ் எடுத்து விட்டுருக்கா அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்க. இந்த அளவுக்கு தான் அவருடைய பொது அறிவு இருக்கு. ஆனா கச்சத்தீவை பொறுத்தவரை முதலமைச்சர் தானே மேடை ஏறி தேர்தலுக்கு முன்பு ஒரு மேடையாக ஏறி கச்சத்தீவை பத்தி இவங்க தானே பேசினாங்க. எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க, ஐயோ அம்மா இவங்க தானே கத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள்கிட்ட உண்மையை சொன்ன பிறகு எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதறுகிறது? எங்களுடைய கடமையை, ஜனநாயக கடமையை செய்திருக்கின்றோம். மக்கள் இதை வரவேற்கின்றார்கள். அட்லீஸ்ட் மீனவ சொந்தங்களுக்கு கடைசியாக 50 ஆண்டுகள் கழித்து உண்மை தெரிஞ்சிருக்கு. இதான் உண்மையா அப்படின்னு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அதனால நான் சில இடத்துல பங்காளிகள் பயன்படுத்துறேன். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்புறேன், நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல குறிப்பாக இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், யாரெல்லாம் தந்தை பெயர் தாத்தா பெயரை பற்றி வந்தாங்களோ அவங்க எல்லாம் எவ்வளவு கொச்சையாக பேசுவதுன்னு அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி நடக்குது. அதுல இந்திய அளவுல கொச்சையாக பேசுவதிலே முதன்மையாக ஒருத்தர் வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின். அருவருக்கத்தக்க வகையில பெண்களை பற்றி, தாய்மார்களை பற்றி, சகோதரிகளை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகின்றார். அவர் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இரவு உட்கார்ந்து அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய 4 நண்பர்களோடு ஒரு அறைக்குள் உட்கார்ந்து பேசுவது எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தமிழக மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்தார். அப்ப உதயநிதி ஸ்டாலின் பேர் என்ன தெரியுமா? பியர், டாஸ்மார்க், சாராயம். இதான் உதயநிதி ஸ்டாலின் பேர். அவர் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா, இல்ல டாஸ்மார்க் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா, இல்ல பியர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா? அவர் அது நான் சொல்ல மாட்டேன், அப்பா பேர். அப்ப நாங்களாம் சொன்னோம்னா தொண்டர்கள் வேற பேர் சொல்றாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் நாங்க நாளையில இருந்து கூப்பிடுறோம். அவர் ஓகே வர சொல்றது களத்துக்கு நாங்கள் தயார். மரியாதைக்காக அமைதியாக இருக்கின்றோம். இன்னொருக்கா நாளைக்கு காலையில 29 பைசான்னு சொல்லுங்க. நாங்க ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்கள் சொல்லுவாங்க. பல பேர் இருக்கு, கண்டிப்பா அதை பயன்படுத்துவோம். ஆனா மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்கிக்கணும். திமுக என்ன சொல்லுச்சு? எலெக்ஷன் நேரத்துல பிஜேபி டிராமா பண்றாங்கன்னு. அதையே திரும்ப திமுக சொல்றோம், எலெக்ஷன் நேரத்துல நீங்க டிராமா பண்றீங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? ரெண்டுக்கு ஒரே நியாயம் தான். ஆனா அப்படி 2 வருஷம் சொல்ல, நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அண்ணன் பொன்னார் அவர்கள் தலைமையில ஒரு குழு சென்று கச்சத்தீவு திரும்ப இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். அதான் எங்களுடைய அதிகாரப்பூர்வமான எங்களுடைய ஸ்டேட்மெண்ட். என்னன்னா, ஏன்னா பொன்னார் அண்ணன் அந்த பகுதியை சார்ந்தவங்க, மீனவர்கள் எல்லாம் பேசினாங்க. நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய தலைவர். அவர்கள் தலைமையில அந்த குழு, முருகன்ஜி இருந்தாங்க, ராஜான் இருந்தாங்க, எல்லோரும் சேர்ந்து வானத்தை அடித்து ஜெய்சங்கர் ஐயாட்ட கொடுத்திருக்காங்க. இது எங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்டர்ட். எப்படி எடுக்க போறோம், எப்ப எடுக்க போறோம், அதற்கு ஜெய்சங்கர் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன் தி டேபிள். எல்லா விதமான வழிமுறைகளையும் நாங்க பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுவரை பொறுமையாக இருக்கும். எனக்கு தெரியாது தானே, ஏன்னா நாங்க பார்ட்டி ஆட்கள்னா கவர்மெண்ட் ஆட்கள் இல்ல. அதனால கவர்மெண்ட் கேட்க வேண்டிய விஷயம். நாங்க பார்ட்டியில சொன்னா தவறா போயிடும். செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். எப்போதும்